இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அந்த ஃப்ராட் பேர் வழி இங்க வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழணும். அப்படி இல்லைனா டிவோர்ஸ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம், அவர் சொல்றது உண்மைதான் மேடம். 6 மாசம் ஜட்ஜி டைம் கொடுத்திருக்காருல, அவங்க ஒரே இடத்துல ஒன்னா இருந்துதான் ஆகணும். அப்போ அவனை வெளியே அனுப்ப முடியாதா? அவன் இங்கதான் இருப்பானா? வேற வழி இல்ல மேடம். 6 மாசத்துக்கு அவரை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம டிவோர்ஸ் கிடைக்கும். இப்போ அவரை துரத்தி விட்டீங்கன்னா அவர் ஜட்ஜி கிட்ட போய் கோர்ட் ஆர்டரை மதிக்கல, அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாரு மேடம். அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. உங்க பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்காது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ 6 மாசம் நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் மேடம் நல்லது. லாயர் என்னக்கா சொன்னாரு? என்ன சின்னத்த இந்த கொஸ்டின்? அத்த மூஞ்ச பார்த்தா தெரியலையா லாயர் என்ன சொல்லிருப்பாருன்னு? சகல என்ன சொன்னாரோ அதை தான் லாயரும் சொல்லிருப்பாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுதானே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. பாருடா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய தூக்கி ஏமல போடுறீங்களா? நீங்க பண்ணத அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கல, அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீ கிரிமினலா நோட்டீஸ் அனுப்புனதை புரிஞ்சுக்காம நானும் தப்பு பண்ணிட்டேன். இங்க 6 மாசம் நீ ஜாலியா இருந்துடலாம்னு நினைக்காத. நீ ஒவ்வொரு நிமிஷமும் இங்க ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற மாதிரி உன்னை கதற விட போறேன். 6 மாசத்துக்குள்ள உன்னை ஓட ஓட விரட்டல நான் சாமுண்டீஸ்வரி இல்லடா. அத்த, நான் பதிலுக்கு சவால் நான் விட போறதில்ல. என் நோக்கமே இந்த 6 மாசத்துக்குள்ள உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் என் தாத்தா பாட்டி இல்லைன்னு நிரூபிச்சு நின்னு போன கும்பாபிஷேகத்தை என் மாமா கையால நடத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். டேய், நீ சொல்றதெல்லாம் கனவுலயும் நடக்காது. 6 மாசம் கழிச்சு என் பொண்ணுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். அதுதான் நடக்க போகுது. நான் எல்லாம் நல்ல நோக்கத்தோட தான் செய்யறேன். அந்த கடவுள் கண்டிப்பா எனக்கு துணை இருப்பார். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களே பாப்பீங்க. டேய், டிவோர்ஸ் ஆகிட்டா எந்த உறவும் இல்லைன்னு ஆயிட போகுது. அப்புறம் எங்கடா நீ குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போற? இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா தோக்கதான் போற. பார்க்கலாம். அட என்ன மாப்பிள, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உள்ள வாங்க. உள்ள வராதீங்க, எங்கே நில்லுங்க. ஏமா மாப்பிள உள்ள வரவேணான்னு சொல்ற? இருங்கப்பா சொல்றேன். ரோகிணி, தட்ட வாங்கிக்கம்மா. குடு. உள்ள வாங்க. மாப்பிள, ரேவதி, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். மாமா, இவங்க 2 பேரும் எங்க பிரிஞ்சாங்க? அத்தை தானே பிரிச்சு வச்சாங்க. இனிமே அப்படி கூட எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். கவலைப்படாதீங்க மாமா, இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த 6 மாசத்துல அத்தை எங்களை பிரிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து காட்டுறேன். சகல, அதுல நோ டவுட் அதெல்லாம் நீ கன்ஃபார்மா செஞ்சிருவ.
நீ இல்லாதப்போ ஒரே ஒரு குறைதான்ப்பா. சின்னத்தை தொல்லை தாங்க முடியலப்பா. ரொம்ப டார்ச்சரா இருந்ததுப்பா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அவங்கள நீ தான்ப்பா அவங்கள அடக்கணும். உனக்கு மட்டும்தான்ப்பா அவங்க பயப்படுவாங்க. ஆமா மாப்ள, கொஞ்ச நாளா வீடு வீடாவே இல்ல. ஒரு சண்டை சச்சரவுன்னு போர்க்களமாவே இருந்துச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அத்தை எதனா சொல்ல போறாங்க. நான் இங்கே தானே மாமா இருக்க போறேன். ஆமா சகல, அத்தை பார்த்துட்டாங்கன்னா வந்த முத நாளே எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் பேசுவோம். வாங்க மாமா போலாம். நாங்க போறோம் மாப்ள. சரிங்க மாமா. சரி, நீ கீழே போ. உன் அம்மா ஒன்று தேட போறாங்க. கொஞ்ச நேரத்தில் நானே வரேன். என்ன சின்னத்தை ஊத ஆரம்பிச்சிட்டீங்க போல? என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. ஏய், முதல்ல என்ன அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. கேட்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. அத்தையே அத்தன் கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுறது? ஏய், அக்கா, எல்லாம் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தானே. அதுக்கப்புறம் அவனா நினைச்சாலும் அப்படிலாம் கூப்பிட முடியாது. 6 மாசம் என்ன, ஒரு நாள் கூட இவன் அத்தைன்னு கூப்பிடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். இருங்க, ராஜராஜன் மாமா எனக்கு தாய் மாமன் முறை. அவரு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எனக்கு அத்தை முறை தான் வரும். கரெக்ட். நான் உங்களை அத்தன் தானே கூப்பிடணும். என்ன மாமா? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. கரெக்ட் தானே? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பேசாம இருங்க. அவ ஏற்கனவே டிரைவர் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அதே வேலையை பார்க்கட்டும். அக்கா, அதோட விடுறது சரியில்லைக்கா. நாள் முழுக்க இவன் கார் ஓட்ட போறது இல்ல. நிறைய நேரம் சும்மா தானே இருக்க போறான். சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இவன் டிரைவர் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையும் பார்க்கட்டும். தோட்ட வேலையும் பார்க்கட்டும். அப்புறம் கடைக்கு போறது, ஈபி பில் கட்டுறது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவன் ஒத்த ஆளாவே செய்யணும். நம்ம வீட்டுல வேலை செய்யற டிரைவர், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திடுவோம். அப்பதான் இவன் திமிர் கொஞ்சமாவது அடங்கும். சரி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிரும். ஈஸ்வரி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவர் இப்போ நம்ம வீட்டு மாப்பிள தான். அவர் என்னமோ வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. அவர் யார் தெரியும்ல? பெரிய பிசினஸ் மேன். அவரு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க. நீ அவரை வேலை வாங்குறியா? கொஞ்சமாச்சும் விவசாயம் இருக்கா உனக்கு? இங்க இருந்தா இவன் வேலை செஞ்சுதான் ஆகணும். சும்மா உட்கார வச்செல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா கிளம்பி போக சொல்லுங்க. நான் ஒன்னும் தடுக்கவே மாட்டேன். விடுங்க மாமா, இது அத்தைக்கும் மருமகனுக்கும் நடக்கிற விளையாட்டு. இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க.